இன்றைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 78 அதிகாரம் 68, 69 வசனம். யூதா கோத்திரத்தையும் தமக்கு பிரியமான சீயோன் பர்வதத்தையும் தெரிந்து கொண்டு தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை மலைகளைப் போலவும் என்றைக்கும் நிற்கும்படி தாம் அஸ்திபாரப்படுத்தின பூமியைப் போலவும் கட்டினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தெரிந்து கொண்டார், தேவன் கட்டினார். தேவன் எப்படி தெரிந்து கொண்டாராம்? 68வது வசனம், பிரியமான சீயோன் பர்வதத்தை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் என கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன், தேவன் நம்மை பிரியப்பட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரியாம நான் இவனை தெரிந்து கொண்டேனே, தெரியாம இவனை நான் ரட்சித்துட்டேன், இப்படி சொல்லி அவர் ஒரு நாளும் புலம்ப மாட்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது நம்மேல் பிரியம் வைத்து, நம்மை பிரியப்பட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். பிரியப்பட்டு தெரிந்து கொண்டவரே நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். அதுதான் 69வது சங்கீதம். தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர் என்றென்றைக்கும் நிற்கும்படி கட்டினார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் நமக்குள்ளே தேவை. தேவன் யாரை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்து, அவர்களை அழைத்து, அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அப்போ தேவன் தான் இதை செய்கிறார். கிருபையாய் தேவன் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ நான் தேவன் என் மேல் பிரியம் வைத்து என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனே என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். நான் என்ன செய்ய வேண்டும்? அவர் பிரியப்பட்டு தெரிந்தெடுத்தார் அல்லவா? இனி நான் செய்ய வேண்டியது என்ன? அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். என் மேல் பிரியப்பட்டு அவர் என்னை தெரிந்து கொண்டிருக்க, இனி நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அவருக்கு பிரியமாய் நான் நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் நடக்கும்போது அந்த நேசக்கொடி எப்பொழுது நம்மேல் பறந்து கொண்டே இருக்கும். சத்ருவுக்கு நெருங்கவே முடியாது. தேவ திட்டம் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறி கொண்டே இருக்கும். நீங்கள் அதற்கு கீழே படித்தீர்களானால் தெரியும். 70வது வசனத்தில் தம்முடைய தாசனாகிய தாவீதை தேவன் தெரிந்து கொண்டவர் என்ன செய்கிறார்? ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். தாவீதை ஆட்டு தொழுவங்களிலிருந்து எடுத்தார். என்னையும் உங்களையுமோ பாவ சேற்றிலிருந்து எடுத்தார். நம்முடைய சிறுமையிலிருந்து எடுத்தார். குப்பையிலிருந்து எடுத்தார். எடுத்து என்ன செய்கிறார்? 71வது வசனம், கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். தெரிந்து கொண்டு எடுத்து அழைத்து கொண்டு வருகிறார். தேவன் கிருபையாய் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை எடுத்து அவருடைய செட்டை நிழலிலே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நம்மை தெரிந்து கொண்டவர், நம்மை எடுத்தவர், நம்மை அழைத்து கொண்டு வந்தவர் எப்படி தாவீதை கட்டி எழுப்பினாரோ அதே போல நம்மையும் கட்டி எழுப்புவார். 2 சாமுவேல் 5:10 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளுடைய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். நம்மை தெரிந்தெடுத்து அழைத்து அவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து விட்டு போக மாட்டார். கூடவே இருந்து நாளுக்கு நாள் விருத்தி அடைய செய்வார். தெரிந்தெடுத்தவர் கட்டி எழுப்புவார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்புவார். இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, எங்கள் மேல் நீர் வைத்த உம்முடைய பிரியத்திற்காய் ஸ்தோத்திரம். கிருபையாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டு, நீர் எங்களை அழைத்து, நீர் எங்களை நடத்தி கொண்டு வந்தீர் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையும் நீரே கட்டி எழுப்புவீர் என நம்புகிறோம். இந்த வார்த்தை உடைய பிள்ளைகளை பலப்படுத்தி கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நிச்சயத்தோடு வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.